மாவட்டம் வைகை ஆற்றின் நீர்பிடிப்பு பகுதிகளில் பலத்த மழை பெய்ததால் வைகை ஆற்றில் மிதமான அளவில் நீர்வரத்து வந்து கொண்டிருக்கிறது. தேனி மாவட்டத்தில் கடந்த 2 மாதங்களாக போதுமான மழை இல்லாததால் வைகை ஆறு வறண்டு மணல் மேடாக காட்சியளித்தது. இந்த நிலையில் கடந்த 2 நாட்களாக மழை பெய்து நீர்வரத்து வர தொடங்கியுள்ளதால் குடிநீர் பற்றாக்குறை நீங்கியுள்ளது. இதனால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். வரும் நாட்களில் கோடை மழை தொடரும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ள நிலையில் வைகை ஆற்றில் நீர்வரத்து அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஈரோடு மாவட்டம் கொடிவேரி அணையில் நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. கோபிச்செட்டிப்பாளையம் அருகே உள்ள கொடிவேரி அணை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் கனமழை காரணமாக 948 கன அடி உபரி நீர் வெளியேறி வருகிறது. பாதுகாப்பு கம்பிகளை மூழ்கடித்து தண்ணீர் செல்வதால் சுற்றுலா பயணிகள் குளிக்கவோ, மீன்கள் பிடிக்கவோ, பரிசல் பயணம் மேற்கொள்ளவோ பொதுப்பணித்துறை சார்பில் தடை விதிக்கப்பட்டுள்ளது. அணையை சுற்றி சுற்றுலா பயணிகள் உள்ளே செல்லாதவாறு பாதுகாப்பு மேற்கொள்ளப்பட்டுள்ளது. தென்காசி மாவட்டம் குற்றாலம் பகுதியில் உள்ள அனைத்து அருவிகளிலும் சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. தென்காசி மாவட்டத்தின் பல பகுதிகளில் கனமழையால் குற்றால அருவிகளில் வெள்ளம் ஏற்பட்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அருவிகளில் குளிக்க தடை விதிக்கப்பட்டது. இந்த நிலையில் மழை குறைந்து அருவிகளில் தண்ணீர் வரத்து குறைந்துள்ளது. இதனையடுத்து குற்றாலம் மெயின் அருவி, ஐந்தருவி, பழைய குற்றால அருவி உள்ளிட்ட அருவிகளில் சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.